நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியின் வைஸ் கேப்டனாக சூரியகுமார் யாதவோட ஐபிஎல் கிரிக்கெட் ஜர்னி பற்றி ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூரியகுமார் யாதவோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் அசோக் யாதவ். இவர் பார்த்தீங்கன்னா ஸ்கைன்னு ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14, 1990 மும்பையில் பிறந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சிறு வயசுலேருந்தே கிரிக்கெட் மேலே அதிகம் ஆர்வம் இருக்கிறதுனால கிரிக்கெட் பயிற்சி மகட அகாடமியில் சேர்ந்து கிரிக்கெட் விளாட ஆரம்பிக்கிறாரு. பெரிய ஹிட்டராக இவர் விளாட ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஃபஸ்ட்டு டெபியூட் பார்த்தீங்கன்னா விஜயகாசர் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா 2010 விஜயகாஸ் ட்ராஃபியில் மும்பை அணிக்காக விளாட்றாரு. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 பாலுக்கு 41 ரன்ஸ் அடிக்கிறாரு குஜராத்துக்கு அகைன்ஸ்டாக. அதுக்கப்புறம் இவரோட இப்போ கேமை பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ராஃபியில் இவர் டெபியூட் ஆகிறாரு. கிட்டத்தட்ட 73 ரன்ஸ் அடித்து ஃபஸ்ட் கிளாஸ் டெபியூட்லேயே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக பண்ணுறதுனால இவரை 2012 ஐபிஎல் சீசனில் மும்பை அணி சைன் பண்ணுறாங்க. பட் எந்த ஒரு மேட்சஸ்லையும் ப்ளே பண்ணாமல் பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க. 2013 சீசனில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐபிஎல் சீசன்லையும் சைன் பண்ணாமல் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு தன்னுடைய முழு கவனத்தை பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மேட்சஸில் இந்த கவனம் செலுத்தி அதிகமாக ஸ்கோர் அடிக்கிறாரு. ஸோ இவரோட இவரோட டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணி இவரை மிடில் ஆர்டர் பிளேயராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 லட்சத்துக்கு 2014 இவரை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மிடில் ஆர்டர் பிளேயராக இறங்குறாரு. மிடில் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட 140 ஸ்ட்ரைக் ரேட்டில் சூப்பராக விளாண்டு கொடுத்துட்ருக்காரு கேகேஆர் அணிக்காக. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கேகேஆர் அணிக்காக பார்த்தீங்கன்னா 2017 2017 வரைக்கும் கேகேஆர் அணிக்காக 140 ஸ்ட்ரைக் ரேட் குறையாமல் விளாண்டுட்டுருக்கிறாரு. அது மட்டும் மிடில் ஆர்டர் பிளேயராக பார்த்தீங்கன்னா நம்மளால் ஹிட் பண்ணி விளாண்டு கொடுக்குறாரு. 2017 பார்த்தீங்கன்னா இவரை வைஸ் கேப்டனாக கூட கேகேஆர் அணி பார்த்தீங்கன்னா இவரை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் 2018 நடக்குது. அந்த மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி இவரை 3.20 கோடி கொடுத்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா திருப்புமுனையாக அமையுது. ஏன்னா 2017 ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா மும்பை அணிக்கு எதிராக மும்பை அணிக்கு விளாட ஆரம்பிக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 2 டவுனாகவே இவர் களமிறக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 512 ரன் கிட்ட அடிக்கிறாரு. தன்னுடைய முதல் 50யும் 2018 தான் ஐபிஎல் சீசனில் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 4 50 கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அந்த இயரில். அதுக்கப்புறம் 2019 424 ரன் கிட்ட அடிக்கிறாரு. 2020 பார்த்தீங்கன்னா 480 ரன் கிட்ட அடிக்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவரோட ஹையஸ்ட் ஸ்கோரான 82 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறாரு. 143 ஸ்ட்ரைக் ரேட்டில் இவர் விளாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 மும்பை அணி பார்த்தீங்கன்னா இவரை கிட்டத்தட்ட 8 கோடி கொடுத்து இவரை தக்க வைக்கிறாங்க ஐபிஎல் ஆக்ஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட ரொம்ப அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இயர் பார்த்திங்கன்னா 2023 தான். 2023 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 ரன் கிட்ட அடிக்கிறாரு. தன்னுடைய முதல் 100 அந்த இயரில் தான் 103 ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இயர்லேயே பார்த்தீங்கன்னா 5 50 ஒரு 100 ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. இந்த வருஷம் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 9 மேட்சஸில் 334 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 350 ஒரு 100 வச்சுருக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவர் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 51 பால்களில் 102 கிட்ட ரன் விளாசி அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு பிளேயரை பற்றி நம்ம ஐபிஎல் கிரிக்கெட் ஜர்னி பற்றி ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.